மின் தகர மேடை அமைக்க எதிர்ப்பு. ஓசூர் மாநகராட்சி அலுவலகத்தில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மனு. ஆனந்த நகர் பகுதியில் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட சொந்தமான குப்பை கிடங்கு அமைந்துள்ள இடத்தில் மின்தகர மேடை அமைக்க மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஓசூர் மாநகராட்சி அலுவலகத்தில் திரண்டு மனு அளித்தனர். ஆனந்த நகர், குறிஞ்சி நகர், தணிகை நகர், கேசிசி நகர் உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த குடியிருப்போர் நல சங்கங்களின் சார்பில் திரண்ட பொதுமக்கள் மாநகராட்சி ஆணையர் சபீர் அலாமிடம் கோரிக்கை மனுவினை வழங்கினார். மனுவில் ஆனந்த நகர் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் 3000 வீடுகள் உள்ளதாகவும் ஆயிரக்கணக்கான மக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிக்கு அருகே மின்தகன மேடை அமைப்பது பொதுமக்களின் நலனுக்கு ஏற்புடையதல்ல என்றும் தெரிவித்துள்ளனர். மேலும் இப்பகுதியில் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் அதிக அளவில் வசித்து வருவதால் இறந்தவர்களின் உடல்களை தகனத்திற்காக இப்பகுதி வழியாக கொண்டு செல்லும் போது குழந்தைகள் மற்றும் பொதுமக்களிடையே அச்சம் ஏற்படும் சூழல் உருவாகும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். கேசிசி நகர் சாலை ஏற்கனவே அதிக போக்குவரத்து நெரிசல் கொண்ட சாலையாக உள்ளதாகவும் பள்ளி கல்லூரி பேருந்துகள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான வாகனங்கள் தினந்தோறும் சென்று வருவதாகவும் கூறிய பொதுமக்கள் மின்தகன மேடை அமைக்கப்பட்டால் கூடுதலாக வாகன போக்குவரத்து அதிகரித்து போக்குவரத்து நெரிசல் மற்றும் பல்வேறு இடையூறுகள் ஏற்படும் எனவும் அச்சம் தெரிவித்தனர். எனவே பொதுமக்கள் அதிக அளவில் வசிக்கும் குடியிருப்பு பகுதிக்கு அருகே மின்தகன மேடை அமைக்கும் திட்டத்தை மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக கைவிட வேண்டும் என வலியுறுத்தினர். போராட்டம் நடத்துவோம் என எச்சரிக்கை. பொதுமக்களின் கோரிக்கையை மீறி அதே இடத்தில் மின்தகர மேடை அமைக்கும் பணிகளை மாநகராட்சி நிர்வாகம் தொடர்ந்து மேற்கொண்டால் ஆனந்த நகர், குறிஞ்சி நகர், தணிக்கை நகர், கேசிசி நகர் உள்ளிட்ட அனைத்து குடியிருப்போர் நலசங்கங்களையும் ஒருங்கிணைத்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தப்படும் என பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இந்த விவகாரத்தில் தமிழக முதலமைச்சர் தலையிட்டு குடியிருப்போரின் கோரிக்கையை பரிசீலித்து பொதுமக்களின் நலனை கருதி கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மனு அளிக்கும் நிகழ்வில் ஓசூர் அனைத்து குடியிருப்போர் நலசங்க தலைவர் துரை, செயலாளர் ஸ்ரீனிவாசுலு, பொருளாளர் சபரி, பெருமாள், சமூக பாதுகாப்பு கவுன்சிலிங் மாநில தலைவர் கே சாமி, மாநில பொருளாளர் முத்துசாமி உள்ளிட்ட பல்வேறு குடியிருப்பு நலசங்க நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓசூரிலிருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன். ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட 5ஆம் வார்டிலே மின் மயானம் கட்டுவதற்காக முஸ்தீப்பு பணிகளை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். 5ஆம் வார்டு என்பது ஓசூருக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. சுற்றிலும் 15-20 குடியிருப்போர் நலச்சங்கங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. ஏறத்தாழ 3000 ஒரு 5000 மக்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குழந்தை, குட்டிகள், பெரியோர்கள், சிறியோர்கள், பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அந்த இடத்துல அவங்க அந்த தகன மேடை கட்டுவதனால தினசரி அந்த இடத்திற்கு பிரேதங்களை எடுத்துட்டு வருவாங்க. எடுத்துட்டு வரும்போது பள்ளிக்கு போகக்கூடிய சிறுவர்கள் எப்படி போவாங்க? இதை அந்த காட்சியை பார்த்துட்டு பெண்கள் எப்படி அங்கே இருப்பாங்க? பயந்துட்டு எப்படி இருக்கு வாழ்க்கையை நடத்த முடியும்? ஆனால் மத்தியில் கட்டுவது என்பது எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்லி நாங்கள் இன்றைக்கு கமிஷனர் கிட்ட சொன்னோம். ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் இது ஏற்கனவே தீர்மானம் போட்டிருக்கோம், இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இதை கட்டிட்டு இருக்கோம், ஆகையினால நாங்கள் கட்டியே தீர்வோன்ற மாதிரி அவர் சொல்றாரு. இதற்கு மேலே நீங்கள் செய்வதென்றால் மாநகராட்சியுடைய மேயரை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நமக்கு இதுல எல்லாம் உடன்பாடு இல்லை. ஏன்னு சொன்னாக்க ஒரு மாநகராட்சியினுடைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மத்திய பகுதியில் கோயில் கட்டலாம், மசூதி கட்டலாம். அப்படி இல்லைன்னாக்கா அவர் இருக்கக்கூடிய அந்த தேவாலயம் கூட கட்டலாம், ஒரு கம்யூனிட்டி ஹால் கட்டலாம். அப்ப அதுக்கும் மேலாக இருக்கக்கூடிய பொதுவான ஒரு ஹாஸ்பிட்டல் கூட கட்டலாம். இதுல எங்களுக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷனும் கிடையாது. ஆனால் நீங்க அந்த இடத்துல பிரேதங்களை எடுத்துட்டு எரிப்பதற்கான ஒரு முயற்சி செய்வது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இல்லை. இந்தியாவிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில தமிழகத்திலே எந்துமே இந்த மாநகராட்சிகள் இது போல பிரச்சனைகள் இல்லை. ஆனா ஓசூர்ல மட்டும்தான் இந்த மாநகராட்சி இந்த பிரச்சனைகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கக்கூடிய இங்க ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய IAS அதிகாரி அவர்கள், அவரை போய் நாங்க சந்திச்சு கேட்டாக்க அவரு ரெட்ராக்ட் பண்றாரு. எங்களையும் எதிர்த்து பேசுறாரு. நான் அப்படிதான் செய்வேன், உங்களால என்ன செய்ய முடியுமோ செய்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நம்முடைய முதல்வர் அவர்கள் விஜய் அவர்கள் ஆட்சியாளர்னா அமைதியா இருக்கணும், அவங்க உங்களுக்கு எல்லாம் எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய IAS அதிகாரி என்ன பண்றாருன்னு சொன்னா, நீங்க என்ன வேணாலும் செய்துக்கோங்க, நாங்க சொன்னோம் போராட்டத்துக்கு தான் சார் போனோம், வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க போராட்டம் பண்ணிக்கோங்க அப்படின்றாரு. அப்போ போராட்டம் பண்ணுவதன் மூலமாக என்ன அர்த்தம்னு சொன்னா, இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய முதல்வர் விஜய் அவர்களுக்கு கெட்ட பேர் வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இவர் செயல்படுகிறார் தான் நம்ம அதை பார்க்கிறோம். ஆகவே இந்த இதை
இந்த விஷயத்தை வந்து நம்ம மேல்மட்டம் வரைக்கும் எடுத்துட்டு போனாதான் சரியா இருக்கும். நாளை காலையில ஒரு 7 மணி, இப்போ நம்ம வந்து சொன்னோம், இவருக்கு சத்யா அவர்கள் மரியாதைக்குரிய சத்யா அவர்களை பார்க்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணோம். அது சுவிட்ச் ஆஃப் செய்திருக்கின்றார்கள். ஆனா இன்னும் நாளை காலையில ஒரு 7 மணிக்காவது அவர் இருக்க சொல்லிவிட்டு நம்ம எல்லாருமே 7 மணிக்கு அவர் வீட்டுக்கு அருகே போய் நம்ம வந்து இருப்போம் என்பது தான் இந்த காலகட்டத்தினுடைய முடிவு. ஆனால் இவர் அடமண்டா இருக்காருன்றது தான். ஏற்கனவே பல முறை இதே மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவர் அப்படிதான் நடந்து கொள்கிறார். அப்ப இந்த ஆட்சி அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பேர் வரணும் அப்படின்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. ஆகவே எங்களுடைய கோரிக்கை வந்து அங்க செய்யாதீங்க. அது வந்து ஜிஜி பரம்போக் கிராசிங் கிரவுண்டுன்னுவாங்க. புல் மேயறதுக்காக ஆடு மாடெல்லாம் வந்து புல்லு மேயறதுக்கான ஒரு இடம். ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு இடத்துல மயானம் இருக்கும். அதே போல ஓசூருக்கும் ஒரு மயானம் இருக்கும். எங்கேயாவது மூக்கண்டுப்பில்லைன்னா அதுக்கு ஒரு மயானம் இருக்கும். ஆனந்த நகர் பக்கத்தில் இருக்கிற ஒரு பகுதின்னா அதுக்கு ஒரு மயானம் இருக்கும். மயானம் இருக்கக்கூடிய இடத்துல கட்டுவது நமக்கு உடன்பாடு. ஆனா மயானமே இல்லாம மேய்ச்சல் தரையில வந்து நீங்க கட்டுறீங்கன்னு சொல்லி சொன்னாக்கா அது ஏற்புடையதாக இல்லை என்பது தான் எங்களுடைய வேண்டுகோள். இதை வந்து நாங்க மேயர்கிட்ட வைப்போம். அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம கலெக்டர் கிட்ட போய் பார்ப்போம். ஆனந்த நகர் இல்ல, இதுதான் முதலாவது. அதாவது எங்களுக்கு இப்பதான் பத்திரிகையில செய்தி வந்த பிறகுதான் எங்களுக்கே தெரியுது. ஆனா ஒரு கட்டடம் கட்டணும்னு சொன்னாக்க இத்தனை மாதத்திற்குள்ள நாங்க கட்டுறோம், இதனுடைய தோராய தொகை இவ்வளோ அப்படின்றதெல்லாம் அதுல எழுதப்பட வேண்டும். 18 மாதத்துக்குள்ள நாங்க முடிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் எழுதணும். அதெல்லாம் ஒண்ணுமே வைக்கல. அதை வந்து இந்த மாநகராட்சியை கடைபிடிப்பதே இல்லை. எங்கேயாவது ஒரு ரோடு போட்டா கூட அந்த ரோடு கூட இவங்க வந்து நாங்க இதெல்லாம் செய்யறோம்னு சொல்லி வைக்கணும். ஆனா அதெல்லாம் இங்க கடைபிடிக்கிறது இல்லை. அதெல்லாம் போய் இந்த IAS ஆபீசர் பார்க்க மாட்டேன்றாரு. ஆனா அதை விட்டுட்டு நாம சொல்லக்கூடியது நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்வது நமக்கு ஏற்புடையதாக இல்லை. அந்த வார்டுக்கு வந்து KCC நகர் வருது மேல. அதுக்கு பின்னால பாத்தீங்கன்னா குறிஞ்சி நகர் வருது, ஆனந்த நகர் 1, 2, அதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் வருது, கணேஷ் நகர் வருது, தணிகை நகர் வருது, வைகை நகர். இது எல்லாமே அந்த பகுதிகள் சுத்தி ஒரு 12 நகர் இருக்கு. அந்த 12 நகருக்கும் மேல போனோம்னு சொன்னாக்கா அவுட்டர்ல போனோம்னாக்க இன்னும் பல்வேறு நகரங்கள்லாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றன. அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து நாங்க அந்த இடத்துல வந்து அவங்க உள்ள வராது இருக்கிறதுக்காக நாங்க காலையில சத்யாவை பார்ப்போம். அவர் வந்து அதுக்கு அமைக்கப்படான பதில் எங்களுக்கு சொல்லவில்லை என்று சொன்னார். அங்க எங்க கட்டுறாங்களோ அந்த இடத்துல வந்து நாங்க எல்லாருமே உட்கார வச்சிருவோம். நகர்ல இருக்கக்கூடிய எல்லாருமே வரப்போம். ஆர்துரை, ஒசூர் அனைத்து குடியிருப்போர் நலச்சங்க கூட்டமைப்பினுடைய தலைவர்.